தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தேர்தல் முடிவுகள் சொல்லும் செய்தி. நிச்சயமாக தேர்தல் முடிவுகள் ஒரு போல்டு ரைட்டிங் ஆன் தி வால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 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 தெல்ல தெளிவான செய்தியை இந்திய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். இந்திய மக்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கும் அரசியலமைப்புக்கும் ஒரு லீஸ் ஆஃப் லைஃப் மாதிரி, அதாவது மீண்டும் ஒரு வெண்டிலேட்டருக்கு பக்கத்தில் போனதுக்கு திருப்பி ரத்தத்தை பாய்ச்சி உயிர் கொடுத்து அதை நிறுத்தி இருக்கிறார்கள் என்றே நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த தேர்தல் என்பது அடிப்படையாக இங்கே ஜனநாயகத்திற்கு ஆபத்தென்றும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஆபத்தென்றும் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ யாத்ராவிலிருந்து நேற்று பிரஸ் மீட் வரை கையில் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவினுடைய அந்த புக்லெட்டை பிடித்து கொண்டுதான் இந்த தேர்தலை எதிர்கொண்டார் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த 10 ஆண்டுகள் மோடியின் ஆட்சியினுடைய ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு தான் மக்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த விவரங்களை நெருக்கமாக அந்த 10 ஆண்டுகள் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்கன்றதை நம்ம திரும்பி பேசியிருக்கோம். அதை விவரங்களுக்குள்ள நான் போக வேண்டாம் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் எதை சொல்கிறது என்றால், இந்த நாட்டின் ஜனங்கள் உற்று பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் துல்லியமாக தெரிகிறது. அப்ப இந்த 10 ஆண்டுகளில் அல்லது கடந்த 5 ஆண்டுகளில் மோடி தலைமையிலான அரசு செய்த விஷயங்கள் இருக்குல்ல, நீங்க மோடியோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா, அது குஜராத்திலிருந்து இங்க டெல்லிக்கு இந்த 10 ஆண்டுகள் வரை அவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கேயெல்லாம் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக குவித்து வைப்பதும் ஒற்றை தலைமையின் கீழ் எல்லாவற்றையும் இயக்குவதும். அப்ப மக்கள் பார்த்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அந்த கட்சியில் இருவரை தவிர முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எவருக்கும் இல்லை. அந்த கட்சியின் அமைச்சர்களுக்கு கூட ஒரு புகைப்படத்தில் நிற்பதற்கு உரிமை இல்லை, மாலைக்குள்ள வர இடம் இல்லை. இப்படி தன்னுடைய கட்சியினர் நடத்தப்படுவதையும் அதே வேளையில் எதிர்கட்சிகளை எல்லாம் அவர்கள் எவ்வாறு நடத்தினார்கள். குறிப்பாக ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டோடு ஒரு தேர்தல் நடைபெற்றால்தான் அது ஜனநாயகம் செயல்பட்டதாக அர்த்தம். ஆனால் இந்த தேர்தல் அப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் நடைபெற்றதா இல்லையா என்று ஜனங்கள் உற்று பார்த்து ஒரு முடிவை அளித்திருக்கிறார்கள். அப்ப நீங்க எதிர்கட்சியினுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, அவர்களின் மீது வழக்குகளை போடுவது, அவர்களை கைது செய்வது, இன்னொரு புறம் எல்லோர் மீதும் விதவிதமான குற்றச்சாட்டுகளை நீங்க குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் வழக்கு போடலாம் செய்யலாம். ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க இந்த 10 ஆண்டுகளில் 5 ஆண்டுகள் இந்த ஊடகங்களை கையில் வைத்துக்கொண்டு விளையாட்டு இருக்குல்ல, தேசிய ஊடகங்களை, அதற்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய அடியாக நான் பார்க்கிறேன். அப்ப ஜனங்கள் அதிகாரம் ஒரு இடத்தில் குவிந்து கிடப்பதை, ஒரு மன்னராட்சியை போல் குவிந்து கிடப்பதை ஜனங்கள் விரும்பவில்லை. அதிகார பரவலாக்கத்தை மக்கள் விரும்புறாங்க. அதிகார பரவலாக்கத்தை விரும்புகிறார்கள். இன்னொன்று இருக்கிறது, நீங்கள் இன்க்ளூசிவாக இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு கலாச்சாரத்தையும் அந்தந்த நீங்க மாநிலங்கள் எதுக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது இருக்கு இல்லையா. அப்ப நீங்க இந்த 10 ஆண்டுகளாக இவர்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியுடைய பிரச்சாரங்களை கொஞ்சம் எட்டி பார்த்தீங்கன்னா, அது முழுக்க என்ன மனநிலை நிலவுகிறது என்றால், அவர்கள் எல்லாம் படித்தவர்கள், பெரும் பதவி வைப்பவர்கள். ஆனால் இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியினுடைய விஷயங்களை அப்படியே விழுங்குவார்கள். என்னன்னா, ஏறக்குறைய ஒரு அத்தாரிட்டேரியன் ரிஜைமுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க ஷார்ட்ஸாக கால் பண்ணிட்டாங்க. ஏன் வாக்கு அளிக்க வேண்டும், ஏன் ஜனநாயகம் வேண்டும், ஒருவர் இருந்தால் போதும், ஏன் மாநிலங்கள் அவசியம் இல்லை, மத்திய அரசின் திட்டங்களை அமல்படுத்தக்கூடிய இடங்களாக மாநில அரசுகள் இருந்தால் போதும், மாநில அரசுகளுக்கு என்று சுய அறிவே தேவையில்லை என்கிற அளவில் இந்த அதிகார குவிப்பு இருக்கு இல்லையா, அது எப்பயுமே ஒரு மயக்கத்தை கொடுக்கும். நீங்க சினிமா கதாபாத்திரங்கள்ல இருந்து பார்க்கலாம், ஒரு வில்லன் மேல பெரிய ஈர்ப்பு இருக்கு. என்னன்னா, அதிகாரத்தை குவித்து வைக்கிறது இருக்கு இல்லையா. அப்ப அதை வைத்துக் கொண்டு இவர்கள் இந்த 10 ஆண்டுகளாக செய்த எல்லாமே ஜனங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்திருக்கு. ஜனங்களுக்கு எப்பயுமே வன்முறை பிடிக்காது, நீங்க மதவாதம் பிடிக்காது, அல்லது நீங்க ரொம்ப நேரத்துக்கு இந்த ரத்த களரியை நடத்த முடியாது, அல்லது நீங்க நல்லிஃபை பண்றது இருக்கு இல்லையா, எதிரில் யாருமே இல்லை என்பது போல் நீங்க நடித்து கொண்டிருப்பது இல்லையா. எதிரில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் ஃபீல்டில் இருக்கோம். அப்ப இந்த 5 ஆண்டுகளாக அல்லது இந்த பிரச்சாரத்திலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, தேசிய ஊடகங்கள் எதுவுமே எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை கவர் பண்ணவே இல்லை. நீங்க காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ யாத்திரைக்கு எவ்வளவு மீடியா கவரேஜ் இங்க கிடைச்சிச்சு. அப்ப ஒட்டுமொத்தமாக லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாமல் நிகழ்ந்த தேர்தலில் மக்கள் ஒரு டிசைசிவான வாக்கை அளித்திருக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம்
நீங்க தமிழ்நாட்டு சினாரியோ சொன்னீங்க. நிச்சயமாக திமுக எதிர்ப்பு ஓட்டு என்பது அதிமுகவுக்கு தான் போகும். அது ஒருபோதும் பாஜகவுக்கு போகாது என்பதில் எனக்கு அழுத்தமான நம்பிக்கை இருக்கிறது. அதே வேளையில் அதிமுகவுக்கு கிடைத்த இந்த ஓட்டும் அவர்கள் பாஜகவோடு இருந்திருந்தால் டிரான்ஸ்பர் ஆயிருக்காது, கிடைத்திருக்காது. இது எனக்கு நான் அழுத்தமாக இது தமிழக அரசியல் களத்தை மாறுபடுறாரு. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.